வேற யாரு? எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுல்ல. வந்து இந்த டிஃபிகல்டி லெவல்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். we have some advantage and we also have disadvantage also. அதனால அதுலயும் சரி, கம்யூனிகேஷன்லயும் சரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து இப்ப நீங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கெல்லாம் போறப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா தமிழ் போர்டெல்லாம் இருக்கும். நீங்க வந்து உங்க கருத்துக்களை வந்து தமிழ்லயே சொல்லலாம், அது மொழிபெயர்த்து ஒருத்தர் சொல்லுவாரு. அதே மாதிரி தமிழ்லயே நீங்க பரீட்சை எழுதலாம், ஐஏஎஸ் பரீட்சை கூட எழுதலாம். ஆனா ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அது ஒரு விருப்பமா கத்துக்கிறோம். இயல்பா நியூஸ் கேட்கறது, அப்படியே வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கேட்கறது, சின்ன சின்ன அளவுல வார்த்தைகள் எல்லாம் எழுதி பாக்குறது, அது மாதிரி நான் நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்றதை பார்த்துருக்கேன். ஸோ ஆனா நம்ம கூச்சப்படுறோம். நீங்க ஏதாவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு வச்சு உங்க பையன் உங்க ஃப்ரெண்டு சொல்லுவாரு, ஓ இவர் வந்து என்ன இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. வந்து அது மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள நீங்க வந்து கொஞ்சம் பேசி பேசி பழகணும். கான்வர்சேஷனும் சரி, இங்கிலீஷ் பேசுறதும் சரி, அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சாம்ராய் ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, என்னென்ன விதத்துல எல்லாம் நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னாக்கா, நான் வந்து நெறியோட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு நல்ல ஹேபிட்டை வச்சுட்டு நான் எப்படி ஜெயிக்க முடியும், அதுக்கு நான் என்ன தயாராகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாரு. அது போட்டு அதை வந்து அவர் ஒரு புக்கு, த புக் ஆஃப் 5 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அது பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரான ஒரு புத்தகம். அது வந்து அது தன்னம்பிக்கையை பத்தி சொல்லக்கூடியது. அவர் தன்னை பத்தியே சொல்லுவார். சொல்றப்ப உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னாக்கா, உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேள்வியை வச்சிருந்தேன், நீங்க யாரும் அதை பத்தி கேட்கல. ஃபெய்த்னா என்னது, ஃபியர்னா என்னது? அந்த இவர் இங்கிலீஷ் பேசுற தம்பியும் சரி, தமிழ் இவரும் சொல்லு, ஃபெய்த் ஃபியர்னா என்னது? ஃபெய்த்னா என்னது, ஃபியர்னா என்னது? ரெண்டுமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. ஃபெய்த்ன்றது பாத்தீங்கன்னாக்கா, காலையில விடிய போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா தான் நம்ம விடியறதுக்கு முன்னாலே காலையில ஆக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்பதான் அது ஃபெய்த் வந்தது. அதே மாதிரி பயமும் அப்படிதான். பயமும் நமக்கு வந்து பயப்படுறது காரணம் என்னன்னாக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னாலதான் பயம். பயம் என்பது நெகட்டிவ், ஃபெய்த் என்பது பாசிட்டிவ். இப்ப நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாவே நினைச்சோம்னாக்கா அதனால வரக்கூடிய பயம். பயம் என்பது தேவை. அது எப்ப வேணும்னாக்கா, ரேஷனல் ஃபியர்னு சொல்லுவாங்க. ஒரு நியாயமான முறையில அதுக்கு ஒரு பயம்னாக்கா, இப்ப வந்து நெருப்பு பார்த்தா அது தொட்டோம்னாக்கா அது வந்து சுடும் அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல போனா இருட்டுல வந்து ஒரு பாம்பு இருக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு பண்ணணும். குருட்டுத்தனமா நம்ம போக முடியாது, ஆழம் தெரியாம காலை விட முடியாது. அப்ப ஃபியர் என்பது வந்து பாத்தீங்கன்னா கூட கன்ஸ்ட்ரக்டிவான ஆக்கப்பூர்வமா அந்த பயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பயம் என்பதே வந்து நம்ம பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து நெகட்டிவாவே யோசனை பண்ணோம்னா, எதிர்மறையாவே யோசனை பண்ணோம்னா முயற்சியே பண்ண முடியாது. அப்ப வந்து என்ன நம்பிக்கையை வந்து நிறைய வரும். நம்பிக்கை எப்ப நிறைய வரும்னாக்கா, நம்ம ஒரு முயற்சி பண்றப்பதான் நிறைய வரும். முயற்சி எப்படின்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம தேட தேட அந்த பாதை தானா தெரிய ஆரம்பிச்சுன்னு. அதனால வந்து நீங்க முதல்ல அந்த இப்ப நீங்க படிக்க வந்துட்டீங்கன்னாக்கா, முதல்ல நீங்க இருந்ததுக்கும் இப்ப நீங்க இங்க வந்து எல்லாரோடையும் பேசுறப்ப ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய அறிவு என்பது அப்படியே வந்து மலர்ந்துட்டே இருக்காது. சோ அப்ப அதுல அப்படியே ஒரு ஸ்டேஜ் வரக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைட்ரேஷன்ல சொல்லுவாங்க பாருங்க, எண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. யாராவது சொல்லுங்க, எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்ல? அப்படியே இந்த வால்மெட்ரிக் அனாலிசிஸ்ல வந்து ஆசிட் பேஸ் எல்லாம் டிராப்பா வரும்ல, எப்ப வந்து எண்ட் பாயிண்ட் வரும்? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? யாராவது சொல்லுங்க பாப்பா. சயின்ஸ்ல +2ல 10th எல்லாம் படிச்சிருப்பீங்களா நீங்க? என்னது அது தெரியுதா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா, அப்ப வந்து ஒரு அமிலத்தையும் இதையும் காரம் ரெண்டையும் வந்து அப்படியே சுட்டு சுட்டா வரும். வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட டிராப் வந்தோம்னா அப்படியே நியூட்ரலைஸ் ஆகும். அது பாத்துருக்கீங்களா நீங்க? இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றது? சரி, அதை விட்டுருங்க. இப்ப உங்க வீட்டுல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு தூரம் அது வந்து? 100 அடியா, 200 அடியா, 1000 அடியா, 1 கிலோமீட்டரா? எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டரா? சரி, 2 கிலோமீட்டர். உங்க வீட்டுல இருந்து முதல் அடி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுங்க, அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கா இல்லையா பக்கத்துல? ஒரு அடி எடுத்து வச்சோடனே இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்ல, ஆனா ஒரு அடி குறைஞ்சிருக்கா இல்லையா வந்து? அப்புறம் 2 அடி, 3 அடி, 4 அடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறப்போ 1 கிலோமீட்டர் போயிடும். அப்புறம் அதுக்கு அடுத்து 1.5 கிலோமீட்டர் ஆயிடும். அப்புறம் 2வது கிலோமீட்டர் வர்றப்ப ஆபீஸ் வந்துடும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சோம்னா கூட அப்படியே அந்த ரிசல்ட்டை நோக்கி போறப்ப என்ன ஆகுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் தி ரிசல்ட். அதுக்கு என்ன வேணும்னா, நம்மள அறியாம சூஸ் பண்ண பாதை சரியா இருக்கணும். அந்த பாதை கரெக்டா இருக்கணும், பயணமும் கரெக்டா இருக்கணும். அதுல வந்து விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக நம்ம வந்து அதை பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்மள அறியாம பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அதுக்கான மனோபாவம் நமக்கு வேணும். ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் ஒரு ஆல்டிடியூட் சொல்லுவாங்க. இந்த மனோபாவம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நேரங்கள்ல நமக்கு அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க, அது நமக்கு வேணும்.
இப்ப பாருங்க அப்படியே வந்து ஹெலன் கெல்லர்லாம் எப்படி கண் பார்வை கிடையாது, அவங்களுக்கு காது கேட்காது. அவங்களுடைய டீச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்துறப்பயே வந்து பார்க்காத ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே உடம்பெல்லாம் கண்ணா இருந்து காதா இருந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்ற நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களுடைய உதாரணங்களை எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லாம் சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது, முன் உதாரணமா இருக்க முடியுது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உதாரணங்களை நீங்க எடுத்துக்கணும். உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க நம்மள வந்து சாதாரண பின்னணியில இருந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணுல இருந்து யாருமே பாத்தீங்கன்னாக்கா சுமாரான குடும்பத்திலிருந்து வந்தவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா சரி வந்து எல்லாத்துக்கும் இயற்கை வந்து பொதுவான விஷயம் தான். இப்ப கடல்ல எல்லாம் மீனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியமா இருக்கும் நிறைய. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. சோ அப்போ வந்து சொல்லுவாங்க காம் சி நெவர் மேட் அ குட் செயலர்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மாலுமிய வந்து அமைதியான கடல் கொடுக்காது. கடல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அலைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதுல எதிர்நீச்சல் போட்டு எப்படி வரணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால நீங்க எல்லாம் இள வயசு பையங்கள்லாம் நீங்க என்ன கேட்கணும்னாக்கா எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான மனோபாவம் எனக்கு வேணும், அதுக்கான பயிற்சி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆளுமையை நீங்க வளர்க்கணும். அதுதான் கம்பல்சரி. இப்ப மிலிட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா சரி அந்த மாதிரிதான் ஒவ்வொரு உங்களை வந்து மிலிட்ரியில சூஸ் பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து சவால்களை எப்படி எதிர்கொள்வீங்க, அதுக்கான சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியான பலம் எவ்வளவு இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. குயிக்கா எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். எஸ்எஸ்பி இன்டர்வியூ எல்லாம் இருக்கும், சர்வீஸ் செலக்ஷன் போர்டு இன்டர்வியூ இருக்கும். உங்களை யாராவது வந்து அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா என்ன? ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சிவகங்கையில பாதுகாப்பா நம்ம இருக்கணும், பார்டருக்கெல்லாம் போக வேணாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். நம்மளுடைய நம்ம மாவட்டத்துல இருந்து கூட நிறைய பேர் போய் அங்க வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி என்டிஏ சிடிஎஸ் எல்லாம் பிளஸ் பின்னால டிகிரிக்கு பின்னால ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல பல பேர் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் வேலை பாக்குறாங்க இப்பெல்லாம். ஸோ வேலை உலகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போட்டித் தேர்வு அந்த மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் மாத்திரமே இல்லை, நிறைய யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய பார்டர் பிஎஸ்எஃப் அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபாரஸ்ட் சர்வீஸ் கூட ஒரு சேலஞ்சு தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம இங்க அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டடி சர்க்கிள்லயும் சரி நம்ம அங்கேயும் படிச்சு பாஸ் பண்ணிருப்பாங்க. ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் நிறைய வந்து கேள்வி இது கேட்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறையில எல்லாம் போறதுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் சில வழிக்கு தேவைப்படும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்குமே சில சவால்கள் இருக்கும், சில தகுதி இருக்கும். சில பேருக்கு அது இயல்பாவே இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லாம நிறைய நேரங்கள்ல இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனா சர்வீஸ் கமிஷன் மாதிரி ஏரியால வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பொது அறிவு மற்ற பாடம் சார்ந்த திறன் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணி தான் நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். அதுவே முழுமையா பண்ணா என்னால பண்றது கஷ்டம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா காம்பிடென்சி மேப்பிங் சொல்லுவாங்க. உங்களை பத்தி ஒரு எது நம்மளால முடியும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணோம்னாக்கா அக்கறையா முயற்சி பண்ணோம்னாக்கா நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவை பரிசு வைக்கிறப்ப லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி டீச்சர்ஸ்ட வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு நம்ம முடியக்கூடிய விஷயத்துல நிறைய முயற்சி பண்ணணும். சிலது நம்மளால முடியாது, எது வேணாலும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலது நம்மளால இயல்பாகவே முடியும், சிலது முயற்சி பண்ணா முடியும், சிலது நம்மளுடைய சுபாவத்துக்கு நமக்கு அந்த வேலை சூழலே நமக்கு வந்து சரியா வராது, இல்லாட்டி அது என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா ஆனஸ்டா வந்து வேற ஒரு முயற்சியில ஈடு பண்ணி உங்களால எதுல ஜெயிக்க முடியுமோ எதுல வெற்றி பெற முடியுமோ அந்த மாதிரி நீங்க அதை தேர்ந்தெடுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் வந்து உங்களுடைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது.